அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை நாம் வாசிக்கலாம். இந்த நாளில லேவியர் 23 துவங்கி வாசிக்கலாம். லேவியராகம் 23 சமய பெருவிழாக்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களுடன் இவ்வாறு கூறு, நீங்கள் சபையாகி கூடி புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவருக்குரிய பண்டிகை நாள்களாவன 6 நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் வாழும் இடமெங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள். நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்கள் ஆவன. பஸ்காவும் புளிப்பற்ற அப்பமும். முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பஸ்கா. இந்த பகுதி எண்ணாகம் 28, 16 25 இருக்கின்றது. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யல் ஆகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யல் ஆகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் பொழுது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அதனை ஆரத்தியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்டான பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள். 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கான மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக செலுத்துங்கள். திராட்சை பழ ரசத்தை நீர்ம படையலாக படையுங்கள். உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். அறுவடை பெருவிழா. ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளில் இருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படைகளை செலுத்துங்கள். நீங்கள் வாழும் இடங்களில் இருந்து 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மிருதுவான மாவில் 10 பகுதி எடுத்து புளிப்பேற்றி 2 அப்பங்களை சுட்டு அவற்றை ஆண்டவருக்கு முதற் பலனின் ஆரத்தி பலியாக கொண்டு வாருங்கள். இந்த அப்பத்துடன் ஓராண்டான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் உணவு படையலோடும் நேர்ம படையலோடும் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துங்கள். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாக இருக்கும். வெள்ளாட்டு கிடாய்களில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் ஓராண்டான 2 ஆட்டுக்குட்டிகளை நல்லுறவு பலியாகவும் செலுத்துங்கள். இந்த 2 ஆட்டுக்குட்டிகளை முதற் பலனான அப்பத்துடன் குரு ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அவை ஆண்டவருக்கு தூயதான காணிக்கைகள், குருவுக்குரியவை. அந்நாளில் திருப்பேரவை நாளாக அறிவியுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்து விடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். புத்தாண்டு பெருவிழா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு, 7ஆம் மாதம் முதல் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள். அதை திருப்பேரவையாக கூடிய காலம் ஊதி கொண்டாடுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யாமல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள்.
புனித சபை கூடும் நாள் அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். அந்த நாளில் எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஏனெனில் அது கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் உங்களுக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாள். அந்த நாளில் தம்மை தாழ்த்தி கொள்ளாத எந்த மனிதனும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவார். அந்த நாளில் யாராவது ஏதாவது வேலை செய்தால் அவரை அவர் இனத்திலிருந்து அழித்து விடுவேன். நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் வாழும் இடங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய என்றும் உள்ள நியமமாகும். அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள். அன்று உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும். கூடார பெருவிழா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்கள் கூற வேண்டியது, 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அந்த 7 நாள்கள் தொடரும். அது 7 நாள்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும் அன்று ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாளுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். நிலத்தின் பலனை சேகரிக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் நாள் விழா. அது 7 நாளாகவும் கொண்டாடப்பட வேண்டும். முதல் நாளும் 8ஆம் நாளும் ஓய்வு நாள்கள். முதல் நாள் கவர்ச்சிகரமான மரங்களின் பழங்களையும் பேரிச்ச ஓலை மற்றும் கொழுமையான தளிர்களையும் அலேரி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள். ஆண்டுதோறும் 7 நாளளவு இப்பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும். 7ஆம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும். இது நீங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுறை நியமமாகும். 7 நாள் கூடாரங்களில் குடியிருங்கள். இஸ்ரேலில் பிறந்த யாவரும் அவ்வாறே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். இஸ்ரேலரை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்த போது அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை இதன் மூலம் உன் வழிமரபினர் அறிந்து கொள்வார்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இவ்வாறு மோசே ஆண்டவரின் விழாக்களின் வரலாற்றை இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து 24வது பகுதியையும் வாசிக்கலாம். விளக்குகளை பேணுதல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, எப்பொழுதும் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்க தெளிவான ஒளிவு எண்ணெயை உன்னிடம் கொண்டு வர இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை திரைக்கு வெளியே மாலை முதல் காலை வரை எப்பொழுதும் அது ஆண்டவருக்கு முன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது உங்கள் வழிமரபினருக்கு என்றுமுள்ள நியமம் ஆகும். ஆண்டவர் திருமுன் இருக்கும் பசுமுன் குத்துவிளக்கு தண்டின் மேல் இருக்கிற கிளை விளக்குகளை எப்பொழுதும் எரியவிட வேண்டும். கடவுளுக்கான அப்பப்படையல். 20 படி அளவுள்ள மரக்காலில் 10ல் 2 பங்கு மிருதுவான மாவில் செய்யப்பட்ட 12 அப்பங்களை சுட்டு அவற்றை நீ ஆண்டவர் திருமுன் பசும்பொன் மேசையில் அடுக்கு 6 வீதம் 2 அடுக்காக வைக்க வேண்டும். அவற்றின் மேல் வாசனைப்படி தூவ வேண்டும். அது அப்பத்திற்கு மாற்றான நெருப்பு பலி. இது என்றுமுள்ள உடன்படிக்கை. இதை இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்று ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரின் திருமுன் அடுக்கி வைக்க வேண்டும். அது ஆரோனுக்கும் அவன் மைந்தருக்கும் உரியது. அதை தூயகத்திலேயே உண்ண வேண்டும். ஏனெனில் அது தூயகத்தின் தூயது. ஆண்டவரின் நெருப்பு பலியில் அது அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமையாகும். நேர்மையான தண்டனைக்கு எடுத்துக்காட்டு. இஸ்ரேல் இனத்து பெண்ணுக்கும் எகிப்தி ஆணுக்கும் மகனாக பிறந்த ஒருவன் இஸ்ரேல் மக்களோடு வாழ்ந்திருந்தான். அவனுக்கும் இஸ்ரேல் ஆண் ஒருவனுக்கும் பாளையத்தில் சண்டை ஏற்பட்டது. இஸ்ரேல் பெண்ணின் மகன் ஆண்டவரின் திருப்பெயரை இழந்தான். எனவே அவனை மோசேயிடம் கொண்டு வந்தனர். அவன் தாயின் பெயர் செலோமித்து. அவள் தான் குலத்தை சார்ந்த திப்ரியின் மகள். ஆண்டவரின் திருவுளம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் வரை
அவனை காவலில் வைத்தனர். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இழந்தவனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று அவனது பழிப்புரையை கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலைமேல் வைக்கட்டும். பின்னர் சபை அனைத்தும் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். எவராவது கடவுளை இகழ்ந்தால் அவர் தம் பாவத்தை சுமப்பார் என்று இஸ்ரேல் மக்களிடம் சொல். ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் கொலை செய்யப்படுவார். சபையார் கல்லால் எறிவர். அந்நியரோ நாட்டினரோ யார் எனினும் திருப்பெயரை இகழ்வர் கொல்லப்படுவார். மனிதரை கொல்பவர் கொலை செய்யப்படுவார். விலங்குகளை கொல்பவர் விலங்குக்கு விலங்கு திரும்ப கொடுக்க வேண்டும். தமக்கு அடுத்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் அவருக்கும் அப்படியே செய்யப்படும். முறிப்புக்கு முறிப்பு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இது போன்ற காயம் விளைவித்தவருக்கும் செய்யப்படும். விலங்கை கொன்றால் பதிலாக கொடுக்க வேண்டும். மனிதரை கொன்றால் கொலை செய்யப்பட வேண்டும். அயலாருக்கும் நாட்டினருக்கும் ஒரே விதமான நியமம் வழங்க வேண்டும். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அப்படியே இறைவனை இழந்தோரை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லெறியுமாறு மோசே கட்டளையிட்டார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியபடி அவர்களை செய்தார். தொடர்ந்து 25வது பகுதியை வாசித்து முடிக்கலாம். 7ஆம் ஆண்டு ஓய்வின் ஆண்டு. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரவேல் மக்களிடம் கோர வேண்டியது, நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும் பொழுது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளைநறுக்கி அவற்றின் பலனை சேகரிப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு. நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள். தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை கொடி செடிகளில் இருந்த பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு. உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலியாளுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உண்டாயிருக்கட்டும். உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. யூபிலி மீட்பின் ஆண்டு. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒளி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்க செய்யுங்கள். 5ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களுள் எவரும் தம் இனத்தார ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் கட்டளைப்படி நடங்கள். என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். அப்பொழுது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நிலமும் பலனை தருவதனால் வயிறாறு உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசையை அனுப்புவேன். 8ஆம் ஆண்டு விதை விதைத்து 9ஆம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள். சொத்துக்கள் மீட்கப்படல். நிலத்தை
அறுதியாய் விற்றுவிட வேண்டாம். ஏனெனில் நிலம் என்னுடையது, நீங்களோ என்னை பொறுத்த வரையில் அந்நியரும் இரவர் குடிகளுமே. நீங்கள் காணியாட்சியாய் கொண்டுள்ள நாடு எங்கும் நிலத்தை மீட்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். உன் சகோதரருள் ஒருவன் ஏழ்மைக்கு உட்பட்டு அவனுடைய சொத்தில் எதையேனும் விற்றால் அவனுடைய முறை உறவினனான மீட்பன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கட்டும். மீட்பன் இல்லாதவனுக்கு பின்னர் மீட்க வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டால் கீழ்கண்டவாறு அவன் மீட்பானாக. விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தொகையை தள்ளி வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் தன் நிலத்திற்கு திரும்பி வருவான். திரும்ப கொடுக்க வாய்ப்பில்லாமற் போனால் யூபிலி ஆண்டு மட்டும் அது வாங்கினவரினிடமே இருக்கும். யூபிலி ஆண்டிலோ அவன் தன் நிலபுலங்களுக்கு திரும்பி வர அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அரண்சு நகரில் குடியிருக்கத்தக்க வீட்டை விற்றால் விற்ற பிறகு மீட்பதற்கான கெடு ஓராண்டு அதற்குள் மீட்டு கொள்ள வேண்டும். ஓராண்டிற்குள் மீட்கப்படவில்லை எனில் அரண்சூழ் நகரில் உள்ள அந்த வீடு வாங்கியவனுக்கும் அவன் வழி மரபினருக்கும் என்றென்றும் உரிமை ஆகிவிடும். யூபிலி ஆண்டில் அதை திருப்ப முடியாது. அரணற்ற கிராமத்து வீடுகளோ நாட்டின் வயல்வெளிக்கு ஒப்பானவை, மீட்டெடுக்கலாம். அல்லது யூபிலி ஆண்டில் விற்பவனுக்கே திரும்ப கிடைக்கும். லேவியரின் உடமையான நகர வீடுகளை மீட்க என்றைக்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருக்கும் லேவியரின் நகர இல்லங்கள் அவர்களின் உரிமை. அந்த உடைமைகள் மீட்கப்படத்தக்கன. அவர்களுக்கு சொந்தமான விற்கப்பட்ட எந்த வீடும் யூபிலி ஆண்டில் திருப்பி தரப்படும். நகர்களின் பொது நிலமான வயல்வெளிகளை விற்கலாகாது, ஏனெனில் அது அவர்களுக்கு நிலையான உடைமையாகும். ஏழைகளுக்கு கடன். உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இழைத்து போனார், அவர்களுக்கு உதவு. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை அதிக விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அடிமைகளின் மீட்பு. உன் சகோதரர் ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகி போனால் அவர்களை அடிமைப்பில் நடத்த வேண்டாம். அவர் கூலியால் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உன்னிடத்தில் பணியாற்றட்டும். பின்னர் அவரும் அவர் தம் பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் நிலபுலங்களிடத்திற்கும் திரும்பி செல்லட்டும். எகிப்திலிருந்து அழைத்து வந்த இஸ்ரவேலராகிய அவர்கள் என் வேலைக்காரர்கள். அவர்களை அடிமையாக விற்கப்படலாகாது. உன் சகோதரரை கொடுமையாய் நடத்தாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் அடிமைகள் ஆணும் பெண்ணும் உன்னை சுற்றிலும் உள்ள வேற்றினத்தவராய் இருக்கட்டும். வேற்றினத்தாரிடமிருந்து நீ அடிமைகளை விலைக்கு வாங்கலாம். உங்களிடம் தற்காலிகமாய் தங்குகிற அந்நியரின் பிள்ளைகளிலும் உங்கள் நாட்டில் உங்களிடையே பிறந்திருக்கிறவருடைய இனத்தவரிலும் உங்களுக்கு அடிமைகளை வாங்கி உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளலாம். அவ்வடிமைகள் உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிறப்புரிமையாக்கி என்றும் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இஸ்ரேல் மக்களாகிய உங்கள் சகோதரரை பொறுத்த மட்டில் எவரும் மற்றவரை கொடுமையாய் நடத்த வேண்டாம். அந்நியரோ உன்னிடம் தற்காலிகமாக தாங்கியிருப்பவரோ வசதியாக வாழும்போது அவரிடம் உள்ள உன் சகோதரர்கள் ஏழையாகி அவர்களுக்கோ அவர்களின் இனத்திற்கோ விலையாகி போன அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்கள் உறவினருள் ஒருவர் அவர்களை மீட்கட்டும். அவர்களுடைய தந்தையின் சகோதரனோ அவரின் மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை மீட்கட்டும். அல்லது வசதி ஏற்படும் பொழுது அவர்கள் தம்மை தாமே மீட்டுக் கொள்ளட்டும். அவர்களது பணிக்காலத்தை அவர்களும் அவர்களை வாங்கினவர்களும் அவர்கள் விலைப்பட்டு போன ஆண்டிலிருந்து யூபிலி ஆண்டு வரை கணக்கிட வேண்டும். அவர்கள் விடுதலை ஆவதற்கான விலை கூலிக்காரன் ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில் கொடுக்கப்படும் கூலியை போல கணக்கிடப்பட வேண்டும். ஆண்டுகள் மிகுதியாய் இருந்தால்
மிகுதியாக திருப்பி கொடுக்க வேண்டும். யூபிலிக்கு சில ஆண்டுகள் இருந்தால் அவற்றை கணக்கிட்டு அவற்றிற்கேற்ப செலுத்த வேண்டும். ஆண்டுதோறும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனைப் போல அவர்களை கருத வேண்டும். விலைக்கு வாங்கினவர்கள் அவர்களை கொடுமையாய் நடத்த இடம் கூடாது. இவ்விதமாய் அவர்கள் மீட்கப்படாமல் போனால் யூபிலி ஆண்டில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் விடுதலை பெறுவர். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் என் வேலைக்காரர்கள், எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர் 23, 24 மற்றும் 25 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.